என் தங்கப்பிள்ளையே, பேரதிர்ஷ்ட நாளில் உன் தாயானவள் உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நாளில் என்னுடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு சர்வ நிச்சயமான பதில் இன்று என்னிடத்திலிருந்து கிடைக்கும். உன்னுடைய பல நாள் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பல நாள் சந்தேகங்களுக்கு நிச்சயமான தீர்வு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்கு நான் வரவில்லை. என் பிள்ளையே, அதை நீ புரிந்து கொண்டிருந்தால் மட்டுமே என் வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியும். அது நடப்பதை நீ உணர்ந்திருந்தால் மட்டுமே என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் நான் உனக்காக உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம், நான் உன்னிடத்தில் என்னை நிரூபிக்க வரவில்லை, உன்னை நிரூபிக்க வந்து கொண்டிருக்கின்றேன். நீ யார் என்பதனை நீ உணர வேண்டும் என்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை தொடர்கின்ற சில விஷயங்கள் உனக்கே இன்னமும் தெரியவில்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்ற புரிதல் நிச்சயமாக உனக்கு இல்லை. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டுமே, ஏது வேண்டுமானாலும் நடக்கட்டுமே என்று சொல்லி நாம் எதையும் அப்படியே விட்டுவிடக்கூடிய மனநிலையிலும் இல்லை. ஏனென்றால் நம்மை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் நமக்கு என்ன தருகிறது என்பதனை நம்மாலேயே உணர முடியாத பட்சத்தில் நாம் எப்படி அதிலிருந்து மீண்டு வர முடியும்? தெளிவு கிடைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கடந்து செல்வதில் நியாயமில்லை. அப்படியானால் இத்தனை காலமும் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வீணாகி விடுமல்லவா? இத்தனை நேரமும் என் பிள்ளை, நீ அனுபவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டிய காலம். உன்னை சுற்றி நடந்த எல்லாமும் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டிய காலம். இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவும் உனக்கு கிடைப்பது எல்லாம் உண்மை உள்ளதாகவும் எந்த நாளிலும் உனக்கான நம்பிக்கையை தரக்கூடியதாகவும் நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கலங்காத நேரம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அந்த நேரம் நமக்கு நாம் விரும்பியது போல எல்லாமுமே சரியாகவே நடந்துவிடும் என்பதுதானே உண்மை. அந்த நேரம் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் என்பதுதானே உண்மை. நாளைய விடியல் என்பது நான் சொல்லக்கூடிய இந்த ஆண் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம். இவரினுடைய வருகை அவ்வளவு எளிதாக இருக்காது. இவரினுடைய வருகை அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் நடக்காது. ஆனால் ஒரு முறை இவர் ஒருவரின் இல்லத்திற்குள் வந்துவிட்டார் என்றால் அதன் பிறகு அவர்களின் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் இழந்ததை எல்லாம் அவர்கள் மீட்டெடுத்து விடுவார்கள். அவர்கள் புரிந்து கொள்கின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு இத்தனை கால கனவுக்கு பழித்தது போன்ற பல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த தாய் என்னுடைய அன்பு கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அடைய வேண்டிய நேரம். உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும். எல்லா விஷயங்களுமே உனக்கு தெளிவாகவே கிடைக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொண்டாயானால் அவை அத்தனையையும் மீட்டு இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பதில் மட்டுமல்ல என் பிள்ளையே, மீண்டும் ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்க நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான சரியான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து தர வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் புரிந்து கொள்ளும் நேரம். உனக்கு எல்லாமும் தெளிவில் கிடைக்க நீ நிச்சயமாக உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் உனக்காக எதையுமே எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு எல்லா வகையிலுமே சரியான புரிதலை கொண்டு வா. சொல்வது இந்த வராகி நான் எனும் பொழுது
என் பிள்ளை, எக்காரணம் கொண்டும் எதையும் நீ தவிர்த்து விடாதே. எக்காரணம் கொண்டும் எதையும் நீ விட்டு விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக சொல்லிக் கொடுத்து விடுவேன். நான் சரியாக இதையெல்லாம் என்னவென்று ஒருவருக்கு புரிய வைத்து விடுவேன். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ அறிந்து கொள்ளும் விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றி இருக்கிறது. நமக்கு இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் சந்தோஷம் என்ற உணர்வை உனக்கு கொடுத்திருக்கிறது. மேலும் மேலும் உனக்குள் மாற்றங்களை தர தயாராக இருக்கிறது என்றால் இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. எத்தனையோ விஷயங்களினால் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியாதா? உனக்கு இந்த நபரினுடைய உதவி தேவைப்படுவதையும் நான் அறிவேன். இவர் யார்? இவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்க பெறுவதனால் நீ எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு செல்வாய் என்பதனையும் நான் அறிவேன். இவரால் உனக்கு எந்த நல்லது கொடுக்கப்பட வேண்டும், இவர் உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் வருவாய் என்பதனையும் நான் அறிவேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரி செய்து கொடுக்க நினைக்கும் நேரம். உன்னை சுற்றி வந்த பல சூழ்ச்சிகளிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு விட வேண்டும். உன்னை சுற்றி வந்த பல துன்பங்களிலிருந்து நிச்சயமாக நீ கடந்து வந்துவிட வேண்டும். என்னவெல்லாமோ எதிர்பார்த்த இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்ற சிறு சிறு சந்தோஷம் கூட உன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்பதுதானே உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் உன்னுடைய சந்தோஷத்தை எதற்காகவும் நீ தியாகம் செய்து விடாதே. உன்னுடைய சந்தோஷத்தை எதற்காகவும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே. இந்நேரம் நான் இருக்கும் இந்த தருணம் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சம்தான். உனக்கு வேண்டியபடி பல விஷயங்கள் நடக்க வேண்டும். யாரை உன் இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று நீ எண்ணினாயோ அது உன்னுடைய முயற்சியால் நடக்கிறதோ இல்லையோ, இப்பொழுது என்னுடைய முயற்சியால் உனக்கு நடக்கப் போகின்றது. இப்பொழுது நான் கொடுக்கின்ற வாய்ப்பினால் உனக்கு நடக்கப் போகின்றது. இதனை நீ சரியாக உணரும் நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக கொடுக்கும் நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைக்கக்கூடிய நேரம். என் பிள்ளை, நீ இழந்ததும் தொலைத்ததும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ இழந்த நம்பிக்கையை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். உன்னை தேடி வந்து யார் உனக்கு இன்னல்களை கொடுத்தார்களோ, உன்னை சுற்றி நின்று யார் உனக்கு துன்பங்களை கொடுத்தார்களோ, இவர்கள் எல்லோருமே கடைசியாக வந்து ஒரு விஷயத்தை உனக்கு செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு எல்லாம் முக்கியமான காரணமாக இருந்த ஒரு விஷயம் அதுதான் அந்த பணம். பணம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததை நான் அறிவேன். இந்த பணத்தினால் நீ பட்ட அவமானங்களையும் நான் அறிவேன். இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க என் பிள்ளை, நீ யோசித்த சில விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மிகப்பெரிய கவலையை உனக்கு கொடுத்ததையும் நான் அறிவேன். இதையெல்லாம் ஒரு ஓரம் வைத்துவிட்டு இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நாளை விடிந்த பொழுது ஒருவர் உன் வீட்டிற்கு வருவதும், அவர் இருக்கும் பொழுதே நாளை இரவு நேரத்தில் அவருக்கு மிகவும் சொந்தக்காரரான ஒருவர் இரவு நேரத்தில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த நிகழ்வும் நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. இது உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்க போகின்றது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு சரியான தீர்வுகளை கொடுக்க போகின்றது. என்ன நடந்திருந்தது என்றாலும், ஏது நடந்திருந்தது என்றாலும், நீ அடைய நினைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கத்தான் இதுவெல்லாம் நடக்கின்றது. யாராலும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உனக்கு கஷ்டங்களை தந்துவிட முடியாதல்லவா? ஏனென்றால் நீ இந்த வராகியினுடைய செல்ல பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க யாருக்கு தைரியம் வரும்? உனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க யாருக்கு மனது வரும்?
நான் இருக்கும் பொழுது இதையெல்லாம் செய்வதற்கு நிச்சயமாக யாராலும் முடியாது. என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இவை அத்தனையையும் கடந்து சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நொடி எந்த நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக உணர்த்திடுவேன். உன்னை தேடி வருகின்ற இந்த 2 ஆண்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய பங்கினை வகிக்கிறார்கள் என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு புரிய வைத்து விடுவேன். உன்னை சுற்றி வந்த இந்த சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் இனி உன்னை விட்டு நிரந்தரமாக விலக வேண்டிய நேரம். இனி உன்னை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டிய நேரம். உனக்கு கொடுத்த காயங்களுக்கெல்லாம் மன்னிப்பினை கொடுக்க வேண்டிய நேரம். என் குழந்தையே, என்ன நடப்பதாக இருந்தாலும் ஏது நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் வருவதும் உனக்கு புரியும் அல்லவா? நான் இருந்து உனக்கு தருவதும் உனக்கு புரியும் அல்லவா? இந்த வராகியினுடைய அன்பிற்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா? இனி என்னதான் நடக்கும் என்றும் ஏதுதான் நடக்கும் என்றும் நான் உன்னை வழிநடத்த எப்பொழுதும் உன் முன்னால் உனக்காக வரும் காலம் நெருங்கி வந்து விட்டது. இந்த இடத்திலிருந்து உனக்கு எல்லாவற்றையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நான் நிச்சயமாக கொடுக்க வேண்டி ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, மனதால் நீ எந்த இடத்திலும் இனிமேல் உன்னுடைய கவனத்தை மட்டும் சிதற விட்டு விடாதே. உன்னுடைய எண்ணங்களும் புரிதல்களும் எங்கிருக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஆணின் பெயர்களும் அப்படிப்பட்டதல்லவா? இவர்களை உன் வீட்டிற்கு வரச் சொல்லி நீ ஒவ்வொரு முறையும் வரவழைக்கிறாய். ஆனால் அவர்கள் வராமல் நிற்கிறார்கள். இப்பொழுது யாரென்று சொல்கிறேன். இனியாவது நீ அவர்களை ஒரு முறை அழைத்து பார். நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் பேரதிர்ஷ்ட நிகழ்வுகளை இவர்கள் நடத்துவார்கள். இவர்கள் கால்பட்ட இடம் பொன்னாகும். என் பிள்ளையே, ஏனென்றால் இவர்கள் பொன்னை அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் அல்லவா? இவர்கள் பொன்னை உன் வீட்டில் நிரப்பக்கூடியவர்கள் அல்லவா? நிச்சயமாக அவர்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாக உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் யார் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நான் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் தெளிவு பிறக்கட்டும். முதலாவது, நாளைய விடியல் பொழுதில் உன் வீட்டிற்கு வரக்கூடியவர் குபேர பகவான். நாளைய புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையினுடைய விடியலில் உன் வீட்டிற்கு குபேர பகவான் வரப்போகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. இவரினுடைய வருகையை தொடர்ந்து நாளை மாலை நேரத்தில் ஏகாதசி திதியானது ஆரம்பிக்கின்றது. அந்த ஏகாதசி திதி நேரத்தில் உன் வீட்டிற்கு வரக்கூடியவர் பெருமாளன்றி வேறு யாராக இருக்க முடியும்? செல்வத்தை அள்ளி கொடுக்கும் பெருமாளும் குபேர பகவானும் நாளைய வியாழக்கிழமையில் காலையும் மாலையும் என்று ஒன்று சேர்ந்து உன் வீட்டில் ஓர் அதிசயத்தை நிகழ்த்த வருகிறார்கள். நிச்சயமாக இவர்களின் நாமத்தை உச்சரித்து இவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ நினைத்தது போல எல்லாமும் நடத்தி உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றுவெல்லாம் நீ கேட்க வேண்டாம். நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எல்லா செல்வ வளமும் கிடைத்திருக்கிறது என்று நீ சொன்னால் போதும். நிச்சயமாக உன்னுடைய அந்த வார்த்தையை கேட்டே அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி தருவார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வார்த்தையை கேட்டு உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. இதை கொண்டு நீ எல்லாவற்றையுமே சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல பலன்கள் சரியாக கிடைக்கப் போகும் நேரம். எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. எந்த சந்தர்ப்பத்தையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இன்றோடு உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு இந்த இரவை கடந்து வா. நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மாறும். நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு புரிய வைத்துவிடும்.
உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு நல்லபடியாக உருவாக்கும். எல்லாமும் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் அருளை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றுவிட மாட்டார்கள். இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தான் விரும்பியதை இழக்க மாட்டார்கள். ஆனாலும் சரி, நீ எதை நம்புகிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் எண்ணி நீ பேரானந்தப்படு. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை மேலும் மேலும் உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் அம்மா உன் நினைவில் நிற்பேன். உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.